ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். சிக்மங்களூர் ட்ரிப்புக்கு வண்டி ரெடி பண்ணியாச்சு. நானும் ரெடி. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்மங்களூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹலேபீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளானு. ஸோ ஹலேபீடு போயிட்டு பார்ப்போம். ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் தான் பெண்டிங்கு ஹலேபீடுக்கு. ஸோ அங்கே போகணும். அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சிக்மங்களூர் கிளம்பணும். இப்போ டைம் 10. நான் வந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருக்கிறேன். பட் அங்கே போனால் எவ்வளோ லேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல இன்னும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆக்சுவலாக கிளம்பும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. டெஸ்டினேஷன் அரைவ்டு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, ஹலேபீடு என்ட்ரன்ஸ். பட் பார்க்கிங் எங்கே பண்ணணும் தெரியல. ஹலேபீடு வந்தாச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர் நல்லாவே மிஸ்கைட் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே வந்து பார்க்கிங் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே பார்க்கிங் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்க்கிங் சைடில் தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்காக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் அதோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். பேக் இங்கேயே வச்சுட்டு தான் வரேன். ஸோ இங்கே சேஃப்டி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே பே பண்ணவும் தேவையில்லை, ஏன்னா இது பஸ் ஸ்டாண்டோட பார்க்கிங் இது. ஸோ இது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸ் கூட கிடையாது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு ஹலேபீடு. ஆனால் இங்கே வந்து எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் பார்க்கிங்கா, எல்லாருக்கும் பார்க்கிங் இல்லை அப்படின்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து செக்யூரிட்டி கார்டு வச்சுருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான் உள்ளே வரத்துக்கு. செம்ம வெயிலுங்க இன்றைக்கி. அதாவது இந்த ஹலேபீடு பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நேம் ஹலேபீடு அப்படின்னா ஓல்டு சிட்டி அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அந்த காலத்தில் இது தான் வந்து ஒரு பெரிய சிட்டியாக இருந்திருக்கு. இங்கே சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப மைன்யூட்டான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறையவே. ஸோ இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் வர்றது. அதனால் இங்கே வந்து கைடட் டூர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானில் இருக்கேன். இங்கே கைடட் டூர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சிலையில் பார்த்திங்கன்னா கையெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. மேபி அவர் கைடட் டூரில் சொல்லும் போது அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எதனால் அப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்க நிறைய சிலைகளில் வந்து கை இந்த மாதிரிலாம் உடஞ்சி தான் இருக்குது. இவங்க தான் வந்து கைடட் டூர் கொடுக்குறவங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன சாமி கோவில் ஒரு இது இருக்குது, சிவனோடது. அதேமாரி இங்கே இருந்த தூண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ராஜாவுக்கு ஒரு சிவன் கோயிலும் ராணிக்கு ஒரு சிவன் கோயிலும் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு வச்ச சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தியும், அதே மாதிரி ராணிக்கு வச்ச சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நந்தியும் இருக்குது. ஆக்சுவலாக ராஜாவுக்கு வச்சது பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டோ 8 ஃபீட்டோ ஹைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட் ஹைட்டு கம்மி வந்து ராணிக்கு வச்சதில். ஹலேபீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒரு கைடட் டூரும் எடுத்தேன், அது தனி வீடியோ போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து என்னென்ன கிடச்சிதோ அது எல்லாத்தையும் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மியூசியம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை, அந்த பக்கத்துலேயே தான் இருக்குது. கோவில் இதான் கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 5 rupees தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னால் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. செப்பல் ஷூ வைக்கிறதுக்கு மட்டும் ரேக்குக்கு மட்டும் ஒரு 5 rupees. அப்புறம் கைடட் டூர் எடுத்திங்க அப்படின்னா வந்து ஒரு 300 rupees.
பட் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், கவர்மெண்ட் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் குறைக்கிறதுக்கோ அதிகமாக்கிறதுக்கோ சான்ஸ் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐ திங்க் ஸ்கேன் பே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மியூசியத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இதான் மியூசியமோடது. அந்த ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்ததெல்லாம் தோண்டி எடுத்ததெல்லாம் வந்து வச்சுருக்காரு. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மேலே தெரியுறது பார்த்திங்கன்னா ஜெயின் டெம்பிள். ஆக்சுவலாக அந்த ஹலபீடுக்கு பின்னாடி ஒரு 2 இடம் பார்க்கறது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது தான் வந்து ஜெயின் டெம்பிளில். இன்னொரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேதேஸ்வர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் நான் வந்து இப்போது கொஞ்சம் நேரத்தில் ரைட் சைடில் காட்டுறேன். அதாவது ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாம்பு ஒன்று போயிட்டுருக்கு, ஸ்னேக் ஒன்று. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் காட்டுறேன் இல்லையா, அதே ஜெயின் டெம்பிளில் பார்த்தா அதே ஸ்னேக்கு தான். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ எடுக்கலை நான் அந்த டைமில். ரொம்ப பெரிய ஸ்னேக் அது என் கால் பக்கத்துலேயே இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன். இது பார்த்திங்கன்னா கேதேஸ்வர டெம்பிளுக்கும் ஜெயின் டெம்பிளுக்கும் நடுவில் இப்போது கிராஸ் ஆகி போகுது. என்ன இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து அது ஜெயின் டெம்பிள். இப்போது ரைட் சைடில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கேதேஸ்வரா டெம்பிளில். இதுவும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தான். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹலபீடு வரவங்க யாருமே வந்து அதையும் வந்து சரியாக பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ஊர் மக்கள் எல்லாமே சொன்னாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி. அதாவது இங்கே லோக்கலில் இருக்கவங்களை விசாரித்தா கேட்டால் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேப்லேயும் கூட லொக்கேஷன் இருக்குது. ஹலபீடுலேருந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தான். லெஃப்ட்டில் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஜெயின் டெம்பிள், ஃபஸ்ட் லெஃப்ட்டில் காட்டினேன் இல்லையா அந்த ஜெயின் டெம்பிள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேதேஸ்வரா டெம்பிள் இருக்குது. 2 இடத்துலையுமே ஆக்சுவலாக ஹலபீட்டில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் வந்து சிலைகளோட இது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒர்க்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு, முடிக்கலை. அதாவது முடிவு பெறாத சிற்பங்களாக நிறைய இருந்துச்சு இங்கேலாம். ஆனால் பிளேஸ் வந்து கண்டிப்பாக சொல்லணுன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாரி நம்மளும் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வச்சுக்கணும் இடத்த. ஆக்சுவலாக ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் வேறு. ரொம்பவே லேட்டு. லஞ்சுக்கு நான் வந்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் லஞ்சுக்கு போக முடியுமான்னு தெரியல. பட் வேகமாக தான் போயிட்டுருக்கிறேன். சிக்மங்களூர் லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்புனேன். பட் ஆனால் ரூமுக்கு வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சு வந்து சிக்மங்களூரில் கீழே டவுனில் முடிச்சுட்டு தான் நம்ம போக முடியும். நான் ஆக்சுவலாக ரூம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு மலை மேலே தான் எடுத்திருக்கிறேன். அந்த முத்தோடி ஃபாரஸ்ட்டு போகிற வழியில் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு காரும் பைக்கும் ஆக்சிடெண்ட்டு. கார் பள்ளத்தில் இறங்கிடுச்சு. ஸோ வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக வந்து போகணும். சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போது சிக்மங்களூர் டவுனில் தான் இருக்கிறேன். ரீச் ஆகிட்டேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தூராக தான் ஆரம்பிச்சிது. ஸோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதேமாதிரி வீடியோவோட லென்த்தும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி தான் வந்து போடணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சிக்மங்களூர் ரீச் ஆயாச்சு. ஸோ சிக்மங்களூர்லேருந்து அடுத்து மேலே ரூமுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி, உன்னோட ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அதேமாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் தான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.